நிர்வாண படத்தில் நடித்த தமன்னா விரைவில் திருமணம் செய்து கொள்கிறார். நடிகை தமன்னா தமிழில் பல படங்களில் நடித்தவர், தெலுங்கிலும் பல படங்களில் நடித்தார். ஆனால் சமீபத்தில் அவருக்கு பல படங்கள் இல்லை, மார்க்கெட் இல்லாமல் தவிக்கிறார். லஸ்ட் ஸ்டோரீஸ் என்ற இந்தி வெப்தொடரில் நடித்திருந்தார். அது ஏகப்பட்ட வரவேற்பை பெற்றது. அதில் கொஞ்சம் ஆபாச காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இப்போது லஸ்ட் ஸ்டோரீஸ் பாகம் 2 வெளிவந்திருக்கிறது. இதில் ஒரு புதிய நடிகருடன் நிர்வாண நிலையில் படுத்திருப்பதாக காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இதனால் ரசிகர்கள் அவரை புழுதி வாரி தூற்றுகிறார்கள் வலைதளங்களில். இப்படியும் நடிக்க வேண்டுமா, இப்படியும் காசு சம்பாதிக்க வேண்டுமா என்று கண்டனத்தை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையில் விஜய் தேவ் என்ற இந்தி நடிகருடன் காதல் வயப்பட்டிருப்பதாகவும் விரைவில் அவரை கரம் பிடிக்கப் போவதாகவும் சொல்லியிருக்கிறார் தமன்னா. விஜய் தேவுடனும் ஒரு இந்தி தொடரில் ஆபாசமாக நடித்திருக்கிறார் தமன்னா. அந்த படத்தில் நடித்ததனுடைய விளைவுதான் விஜய் தேவை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார். விஜய் தேவ் தமன்னா நடித்த படம் விரைவில் வெளியாகிறது. இதற்கிடையில் பத்திரிகையாளரிடம் பேசிய தமன்னா பல ருசிகர தகவல்களை தெரிவித்திருக்கிறார். நான் ஒல்லியாக இருக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவை தவிர்த்து வருகிறேன். மதிய உணவை தவிர்த்து வருவதால் 2-3 முறை காஃபி குடிக்கிறேன். எனவே காஃபி போடும் மிஷினை படப்பிடிப்புக்கு என்னுடன் கூடவே எடுத்து செல்கிறேன். நான் நிறைய கதைகள் எழுதி கொண்டிருக்கிறேன். அதில் கதை திரைக்கதை வசனமாக சில கதைகளை உருவாக்கி வைத்திருக்கிறேன். எதிர்காலத்தில் நான் இயக்குனரானால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இயக்குனராகும் தகுதி எனக்கு முழுமையாக இருக்கிறது என்று நம்புகிறேன். பல படங்களில் அசோசியேட் இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள், இயக்குனர் பணி என்ன என்பது எனக்கு தெரியும். ஷாட் எப்படி வைப்பது என்பது எனக்கு தெரியும். விரைவில் நான் இயக்குனராவேன் என்று சொன்னார் தமன்னா. மேலும் தமன்னா சொன்னார், எனக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை அதிகம். நியூமராலஜி படி எனக்கு 8 என்ற எண் சுத்தமாக பிடிக்காது. 8 என்ற எண்ணில் ஆரம்பித்தால் அன்று எனக்கு சோகம்தான். அது மட்டுமல்ல, நான் எண்கணிதப்படி நியூமராலஜி படி என்னுடைய பெயரில் AH என்பதை சேர்த்து கொண்டிருக்கிறேன். அதன் பிறகு இப்போது எனக்கு வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிறது என்று சொன்னார் தமன்னா. விவாகரத்து செய்கிறாரா நடிகர் ஷாம்? ஒரு இசை ஆல்பம் விழாவில் நடிகர் ஷாம் கலந்து கொண்டார். ஷாம் பேசும்போது இந்த இசை ஆல்பத்தில் நீ போதும் என்று பாடல் எழுதியிருக்கிறார்கள், ஆனால் என்னுடைய வீட்டில் நான் தேவையில்லை என்று நினைக்கிறார்கள் என்று வருத்தப்பட்டு சொன்னார் ஷாம். இதற்கு அர்த்தம், வீட்டில் அவருடைய மனைவி ஷாமை தேவையில்லை என்று நினைக்கிறாரா என்று கேட்க தோன்றுகிறது. அப்படி என்றால் ஷாமும் அவருடைய மனைவியும் கசப்போடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா அல்லது விவாகரத்து செய்ய போகிறார்களா என்ற கேள்வியை ஷாமுடைய பேச்சு எழுப்பியிருக்கிறது. அது மட்டுமல்ல, மேலும் பேசும்போது ஷாம் சொன்னார், இந்த பாடல் போனால் போகட்டும், அடுத்த பாடலையாவது நீ தேவையில்லை என்று எழுதினால் பாடல் சூப்பர் ஹிட் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார் ஷாம். எனவே வீட்டில் கசப்புணர்வோடு மனைவியுடன் வாழ்ந்து வருகிறார் ஷாம் என்பது நிரூபணமாகிறது. விழாவில் கட் அவுட் பேனர் வைக்கக்கூடாது, நடிகர் விஜய் திட்டவட்டம். நடிகர் விஜய் விரைவில் அரசியலுக்கு வருகிறார். அதற்கு அடித்தளமாக பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் அம்பேத்கர் சிலைகளுக்கு ரசிகர் மன்ற நிர்வாகிகளை மாலை அணிவிக்க சொன்னார். இப்போது பையனூரில் உள்ள அவருடைய பங்களாவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கலையரங்கில் வருகிற 17ஆம் தேதி ஒரு பிரம்மாண்டமான விழாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் விஜய். அந்த விழாவில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பரீட்சையில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை மாவட்டந்தோறும் தேர்ந்தெடுத்து அத்தனை மாவட்டங்களுக்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் பரிசு கிடையும் வழங்குகிறார் விஜய் தன்னுடைய கையால் மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட விஜய், கட் அவுட் பேனர் எதுவும் வைக்கக்கூடாது, ஆடம்பரம் இல்லாமல் விழா நடத்தப்பட வேண்டும் என்று தன்னுடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கு கண்டிப்பான கட்டளை விடுத்திருக்கிறார் நடிகர் விஜய். கேரளாவில் மலையாளத்தில் முதலில் வசூல் சாதனை பெற்ற படம். கேரளாவில் இதற்கு முன்பாக இதுவரை 2-3 மலையாள படங்கள் 100 கோடியை வசூலில் தாண்டியிருக்கின்றன. ஆனால் முதல் முறையாக 2018 என்று பெயரை கொண்ட மலையாள படம்
200 கோடி வசூலை தாண்டி இருக்கிறது. இது மலையாள ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏஆர் ரஹ்மான் குடும்பத்தில் இன்னொரு இசையமைப்பாளர். ஏஆர் ரஹ்மான் குடும்பத்தில் ஏற்கனவே ஏஆர் ரஹனா அவருடைய சகோதரி இசையமைப்பாளராக இருக்கிறார். ஏஆர் ரஹ்மானின் மகன் அமீன் பல படங்களுக்கு பின்னணி பாடி வருகிறார். அதே போல் அவருடைய மகள் கதீஜா பல பாடல்களை பாடியிருக்கிறார். இப்போது கதீஜாவும் ஏஆர் ரஹ்மானின் மகள் கதீஜாவும் இசையமைப்பாளராக அறிமுகமாகியிருக்கிறார். மின்மினி என்ற படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமாகிறார் கதீஜா. ரஜினியுடன் 32 ஆண்டுகளுக்கு பின் இணைகிறார் நடிகர் அமிதாப் பச்சன். நடிகர்கள் அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த் இருவரும் இணைந்து 32 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இந்தி படத்தில் நடித்தார்கள். அந்த படத்தின் பெயர் ஹம். 32 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது தேசே ஞானவேல் எழுதி இயக்கி ரஜினிகாந்த் நடிக்கும் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனும் இணைகிறார். இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாகிறது. அடுத்து ரஜினிகாந்த் நடிக்கும் 170வது படத்திற்கு பெயர் வைக்கவில்லை. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.